சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படம் இன்னைக்கு உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகளில் வெளியாகியிருக்கு. ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த திரைப்படம் தற்பொழுது வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் கலைவான விமர்சனங்களை தான் பெற்றுட்டு போன்றது. இந்த திரைப்படம் முதல் நாள் எவ்வளோ வசூல் செய்யும்ன்ற எதிர்பார்ப்பும் அனைவரும் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கு. அதற்கேற்றபடியே கோலிவுட் வட்டாரங்களிலும் சரி, மற்ற சினிமா வட்டாரங்களும் சரி, அதற்கேற்றபடி எவ்வளோ வசூல் செய்யும்ன்றத கணிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதே போல் கூலி திரைப்படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்து சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி நடந்தால் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி திரைப்படம் கூலியாக அமையணும் சொல்லப்படுது. இந்த நிலையில் கூலி திரைப்படத்தில் முதல் நாள் எவ்வளோ வசூல் செய்யும்ன்ற கணிப்பம் தற்போது வெளியாகியிருக்கு. அதன்படி இந்த படம் முதல் நாள் மட்டுமே பார்த்திங்கன்னா உலக அளவில் 155 கோடியிலிருந்து 160 கோடி வரைக்கும் வசூல் செய்யலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் நாளில் 30 கோடிக்கு மேலே வசூல் செய்யலாம்ன்ற தகவலும் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் தற்பொழுது தான் சமீபத்தில் தான் டிக்கெட் புக்கிங்கே ஓப்பன் செஞ்சுருந்தாங்க. டிக்கெட் புக்கிங் சமீபத்தில் குறைந்த நாள் இருக்கும்போது தான் டிக்கெட் புக்கிங்கே ஓப்பன் செஞ்சாங்க. அப்படி ஓப்பன் செய்யும்போதே பார்த்திங்கன்னா முந்தி அடித்து கொண்டு டிக்கெட் புக்கிங்கெலாம் அவ்வளோ வேகமாக ஆன்லைன் புக்கிங்லாம் பறந்தது. வார் 2 வெளியானாலுமே கூலி திரைப்படத்துக்கு அங்கே அதிகமான வரவேற்பும் இருக்குது. இதற்கு காரணம் நாகார்ஜுனா ஸ்டைலிஷான வில்லனாக நடித்திருக்கார். எப்போவுமே அவர் ஸ்டைலிஷ் தான். அதில் தெலுங்கில் இந்த படத்துக்கு அவருக்கு அதிக வரவேற்பு பெற்றிருக்கு. இதனால் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையுமே இந்த படம் நன்றாக வசூல் செய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து பார்க்கலாம் வரும் நாட்களில் எவ்வளவோ வசூல் செய்யும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிடுவாங்க. பொறுத்து பார்க்கலாம். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.